அனைவருக்கும் வணக்கம் and a very happy Friday. இன்னைக்கும் நிறைய டெக் அப்டேட்ஸ் இருக்கு. குறிப்பா பாலிவுட்ல ரொம்பவே ட்ரெண்டிங்கா பேசப்படுற ஒரு டாபிக்ல இருக்கக்கூடிய ஷாக்கிங் இஷ்யூ இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். எல்லாமே பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 327ல இன்னைக்கும் வந்து கிவ் அவே கான்டெஸ்ட் இருக்கு. எப்போ மாதிரி உங்களுக்கு டீடைல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா என் பேரு வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். கூகுள் மேப்ஸ் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆப்பில் வந்து கூகுள் ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வராங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பேண்டமிக் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். கோவிட் லேயர் ஃபீச்சர். ஸோ இந்த கோவிட் லேயர் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு உலகத்தில் எல்லா கண்ட்ரிஸ் டெரிட்டரிஸ், அதாவது கூகுள் மேப் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ எல்லா இடத்துலையும் இந்த அப்டேட் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவிட் லேயர் ஃபீச்சரில் அவங்க கொடுக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து எவ்வளோ கோவிட் கேசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கூகுள் மேப்பில் இனிமேல் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த கோவிட் கேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆவரேஜ் ஆஃப் 7 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து அங்கே உங்களுக்கு ஹைலைட் ஆகிறது வந்து 7 நாளில் இருக்கக்கூடிய ஒரு கோவிட் கேஸோடைய ஆவரேஜ் நம்பர் தான் வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக தான் இருக்கும், உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்காது, அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் வந்து கலர்ஸும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ரெட், க்ரீன், அதாவது வந்து எங்கே அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குன்னு கலர்ஸ் வாரியாகவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த கோவிட் லேயர் ஃபீச்சரில். ஸோ கோவிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தில் எங்கேயுமே குறையிற மாதிரி இல்லை, நம்மளாலையும் அதை கண்டெயின் பண்ண முடியல. ஸோ கூகுள் ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு அப்டேட் மூலமா வந்து நம்ம சேஃப்டியாக இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஃபீச்சர் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஜியோ அவங்களுடைய யூசர்ஸ்க்காக இன்ஃப்ளைட் கனெக்டிவிட்டி பிளான்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 ஏர்லைன்ஸோட கொலாபரேஷன் பண்ணி ஜியோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃப்ளைட் கனெக்டிவிட்டி பிளான்ஸில் வந்து 3 பிளான் இவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது ₹499, ₹699, ₹999. இந்த 3 பிளான்ஸ்லையும் வந்து நிறைய விஷயங்கள் காமனாக இருக்குது. அதாவது வந்து 3மே வந்து உங்களுக்கு ஒரு நாள் வேலிடிட்டியோட வருது. 3த்துலையுமே வந்து உங்களுக்கு 100 SMS ஃப்ரீ, அதுக்கப்புறம் இன்கமிங் கால்ஸ் கிடையாது. அவுட் கோயிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இதுலையுமே நீங்கள் 100 minutes வரைக்கும் பண்ணலாம். அதே மற்ற விஷயங்கள் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ₹499 வந்து உங்களுக்கு 250 MB வரைக்கும் டேட்டா இருக்குது. அதே ₹699 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 500 MB டேட்டா இருக்குது. அதே ₹999 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 GB டேட்டா இருக்குது. ஸோ டேட்டா மட்டும்தான் வந்து இதில் டிஃபர் ஆகுது. மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சிமிலராக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஜியோடைய இந்த இன்ஃப்ளைட் கனெக்டிவிட்டி ஆஃபர்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்ஸ்டாகிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் வீடியோ ஃபீச்சர் வந்து ஏற்கனவே லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதில் வந்து ஒரு புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ரீல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 10லேருந்து 15 செகண்ட் வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இது வரைக்கும் அப்லோட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனால் இனிமேல் வந்து 30 செகண்ட் வரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ண முடியும். அதாவது வந்து உங்களுடைய வீடியோ டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து அங்கேயே எடிட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீல்ஸில் கூடிய விரைவில் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டலில் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரீல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த அப்டேட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. PUBG மொபைல் இந்தியாவில் பெர்மனெண்ட்டாக பேன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வெளியாக இருக்குது. இது வந்து அஃபிஷியலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி மினிஸ்ட்ரியே வந்து இந்த ரிப்போர்ட் வெளியிட்டதாக வந்து தகவல் வந்திருக்கு. PUBG மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. இந்த ஆப் வந்து கண்டிப்பாக கம்பேக் பண்ணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது வந்து மினிஸ்ட்ரி சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பை பேன் பண்ணி அதை திரும்ப அன்பேன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். இப்போ வரைக்கும் நாங்கள் யாருமே கவர்மெண்ட் சைடில் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் கூட பண்ணலை. இந்த ஆப்பை திரும்ப கொண்டு வரதுக்கான எந்த பேச்சுவார்த்தையும் நாங்கள் நடத்தலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை அடுத்து PUBG பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் இனிமேலும் கண்டினியூ ஆகும். ஆனால் ஒரு பக்கம் வந்து PUBG கார்பரேஷன், அதாவது சவுத் கொரியன் கம்பெனி வந்து இந்தியாவில் ஜியோவோட கொலாபரேஷன் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. பட் கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வெளியானதுனால PUBG வந்து இந்தியாவில் பெர்மனெண்ட்டாக பேன் ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. வாட்ஸ்அப் உடைய செக்யூரிட்டி ஃபீச்சர் அப்படின்னு சொல்லும் போதே வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லும் போதே வந்து மெசேஜஸோ சேட்டோ வந்து அனுப்புகிறவங்க அதுக்கப்புறம் ரிசீவ் பண்ணுறவங்க இவங்க 2 பேர் மட்டும்தான் பார்க்க முடியும், வேறு யாருமே வந்து அதை பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன். ஆனால் ரீசெண்டாக வந்து பாலிவுட்டில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய இஷ்யூ, ட்ரெண்டிங்கான இஷ்யூ, இதில் வந்து நிறைய பேருடைய வாட்ஸ்அப் சேட் வந்து மீடியா பீப்புள் டிஸ்க்ளோஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையை வந்து நம்ம ஓரம் வச்சுட்டு இதை டெக்னிக்கல் சைடில் பார்ப்போம். ஸோ எப்படி ஒருத்தருடைய வாட்ஸ்அப் சேட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது, இந்த மாதிரி ஓப்பனாக வந்து மீடியா பீப்புளால் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியுது அப்படின்னு பார்க்கும்போது வந்து நிறைய பேருக்கு என்ன தோணுதுன்னா வாட்ஸ்அப் அப்போ சேஃப் இல்லையோ, வாட்ஸ்அப்பில் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனே கிடையாதோ அப்படிங்கிறது நிறைய பேருடைய கன்ஃபியூஷன்.
பட் வாட்ஸ்அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்குது. பட் நம்ம அனுப்பக்கூடிய மெசேஜஸ், நம்ம டெலீட் பண்ணக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும். இது வந்து உங்களுக்கு மெசேஜ் ஸ்டோர் டாட் டிபி என்கிரிப்ட் 8 இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் இந்த இடத்துல தான் போய் ஸ்டோர் ஆகும். இங்கே வந்து உங்களுக்கு 90 டேஸ் இருக்கும், சிலது வந்து கொஞ்சம் அதிக நாள் இருக்கும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இங்கே வந்து யார் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காமன் பீப்புளாக போய் கேட்டாலாம் யாருமே தர மாட்டாங்க. ஒரு கண்ட்ரியுடைய மிலிட்ரி சர்வீஸோ இல்லை சிபிஐயோ கேட்டால் வந்து கண்டிப்பாக வாட்ஸ்அப் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இவங்க வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ நடக்கக்கூடிய இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிபிஐ பீப்புளோ அவங்கெல்லாம் ஆக்சஸ் பண்ணலை, மீடியா பீப்புள் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆக்சஸ் பண்ணோம் இப்படி தான் வந்து உங்களுக்கு ஹெட்லைனே போட்டு வந்து அதை டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு காமனான மீடியா பீப்புளால் போய் ஒருத்தருடைய வாட்ஸ்அப் சேட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அகெயின் வந்து இது வந்து நீங்கள் கூகுள் டிரைவ் அண்ட் க்ளவுட் தான் இங்கே இஷ்யூவாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்பை வந்து நம்ம பேக்கப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்போ வந்து நம்ம எதில் பேக்கப் பண்ணுவோம்? கூகுள் டிரைவ் இல்லைனா க்ளவுடில் இதில் தான் பேக்கப் பண்ணி வைப்போம். ஸோ நம்ம பேக்கப் பண்ணதுலேருந்து இவங்க இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அகைன் கூகுள் டிரைவாக இருக்கட்டும், க்ளவுடாக இருக்கட்டும், நம்ம ஃபோன்லேருந்து நம்ம மெயில் ஐடியிலேருந்து தான் ஒருத்தர் ஆக்சஸ் பண்ண முடியும். யாருமே அவ்வளோ ஈஸியாக போய் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ எப்படி வந்து ஒரு மீடியா பீப்புள் வந்து நாங்கள் தான் இதை கலெக்ட் பண்ணோம், நாங்கள் தான் இதை செக் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் தெரியல. ஏன்னா வாட்ஸ்அப் உடைய சேட்ஸை வந்து யார் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ், அதுக்கப்புறம் சிபிஐ, நேஷனல் ஃபோர்ஸ், யாருனாலும் ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆர்மி பீப்புள் இவங்கெல்லாம் வந்து கேட்டு வாங்கலாம். பட் மீடியா பீப்புள் எப்படி ஆக்சஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாட்ஸ்அப் வந்து சேஃபாக இல்லையா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். விவோவுடைய Y சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் விவோ Y12s. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கூகுளுடைய ப்ளே கன்சோலில் லிஸ்டிங் ஆயிருக்கு. இங்கே லிஸ்டிங் ஆனதுனால கண்டிப்பாக சில ஸ்பெசிஃபிகேஷனும் தெரியுது. இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து HD+, அது மட்டும் இல்லை இதோட சிப்செட் வந்து உங்களுக்கு MediaTek Helio P35 இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்க்கும்போது இது ஒரு என்ட்ரி லெவல் இல்லைனா பட்ஜெட் கேட்டகரி இந்தியாவில் லான்ச் ஆகும். அது மட்டும் இல்லை இது உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 10 வாட் சார்ஜரோட இவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. ஸோ கூடிய விரைவில் விவோ தரப்புலேருந்து விவோ Y12s நம்ம எதிர்பார்க்கலாம். சாம்சங் அவங்களுடைய புது கேமரா சென்ட்ரிக் சீரிஸ் F சீரிஸில் முதல்ல லான்ச் பண்ண போகிற ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் Galaxy F41 இது அக்டோபர் 8 அன்னைக்கு லான்ச் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு லேண்டிங் பேஜும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அங்கே கொடுத்த ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான். இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ட்ரிபிள் கேமராவில் வந்து ரியர் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஃப்ரண்ட் பேனல் வந்து வாட்டர் ட்ராப் நாச்சோட கொடுத்துருக்காங்க, AMOLED பேனலும் இருக்குது. அதே சமயத்தில் இது Exynos 9611 கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறதுனால பிரைமரி சென்சார் 64 மெகா பிக்சல் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனாக வந்து பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட இவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. கூகுளுடைய Pixel 4a இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இது குளோபலாக லான்ச் ஆனாலும் இந்தியாவில் வந்து கமிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் எதுவுமே ரிவீல் பண்ணலை. ஆனால் இப்போ அஃபிஷியலாக ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கூகுள் Pixel 4a கமிங் சூன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லேண்டிங் பேஜ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து இவங்க அஃபிஷியல் லான்ச் டேட் அனௌன்ஸ் பண்ணலை. பட் ரூமர்ட் லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அக்டோபர் 10 அன்னைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல, ரூமர்ட் லான்ச் டேட் இது. ஸோ பார்க்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் கமிங் சூன் அப்படிங்கிறதுனால வந்து இது எண்ட் ஆஃப் செப்டம்பர் இல்லைனா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் அக்டோபரில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ கூகுளுடைய Pixel 4a பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணவங்க வந்து கூடிய விரைவில் அது அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. OnePlus 80 OnePlus உடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அக்டோபர் 14 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி டீசர் மூலமா வந்து ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷனாக இவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இது ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ Snapdragon 865 அப்படின்னு பார்த்துருந்தோம். அடுத்ததாக இது 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு 64 மெகா பிக்சல் கேமராவோட லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் இன்னும் என்னென்ன எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸ் இவங்க ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ கூடிய விரைவில் OnePlus 80 இந்தியாவில் அஃபிஷியலாக அவைலபிளாக இருக்கும். விவோ வாட்ச் சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு. இந்த வாட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட அவுட்லுக் ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் இது AMOLED பேனல். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மணி வேல்யூக்கு அப்ராக்சிமேட்டாக 14,000க்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட அவுட்லுக், டிஸ்பிளே இதெல்லாம் ஓரம் வச்சுட்டு இதோட ஃபீச்சர்ஸ் இதில் வந்து உங்களுக்கு பிளட் மானிட்டர் ஃபீச்சர் இருக்குது, ஹார்ட் ரேட் சென்சார் இருக்குது, அதை விட வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் சென்சார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ யூஸ்வலாக வந்து ஹார்ட் ரேட் சென்சார் எல்லா வாட்ச்லையும் இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ் சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம
தூங்கும்போது வந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கால்குலேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கும்போது வந்து ஸ்லீப்பிங் டைமில் கால்குலேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எவ்வளோ தூரம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து விவோ அவங்களுடைய வாட்சில் கொடுத்துருக்காங்க. ரெட்மியுடைய நோட் 10 சீரிஸ் கூடிய விரைவில் சைனாவில் லான்ச் ஆக போகிறதா ஏற்கனவே நம்ம பார்த்தோங்க. இதோட கோட் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவேகன் அப்படின்னு தெரிஞ்சுது. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஏற்கனவே இந்தியாவில் லான்ச் ஆன போக்கோ X3 உடைய அவுட்லுக்கில் தான் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. அதே சமயத்தில் இதோட சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைனாவில் இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக ஸ்னாப்ட்ராகன் 750G இப்போ ரீசெண்டாக குவால்காம் லான்ச் பண்ண அந்த சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ கூடிய விரைவில் ரெட்மி நோட் 10 சீரிஸ் வந்து வேறு சிப்செட்டோட சைனாவில் லான்ச் ஆக போகுது. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வரும்போது கண்டிப்பாக நம்ம டெக் நியூஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். ரியல்மி 3 Pro 3i இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுக்கும் வந்து செப்டம்பர் 2020க்கான அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி பேட்ச் மட்டும் இல்லை, நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது. குறிப்பாக வந்து உங்களுக்கு நைட் ஸ்டாண்ட் பை அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து உங்களுக்கு பெட்டர் ஆகுது. அது மட்டும் இல்லை, டீப் கிளீனப் ஓடிஜி ஸ்விட்ச் கூடவே ஸ்க்ரீன்ஷாட் ஃபீச்சர்ஸும் அதை என்ஹான்ஸ் பண்ணி இவங்க கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ரியல்மியுடைய 3 சீரிஸ் யூஸராக இருந்தால் இந்த அப்டேட்டை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததான் இன்றைக்கி கிவ் அவே கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். ரிலையன்ஸ் ஜியோ அனௌன்ஸ் பண்ண பிளான்ஸுடைய பேர் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், ரிலையன்ஸ் ஜியோ அனௌன்ஸ் பண்ண பிளானுடைய பேர் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த கிவ் அவே கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் சாம்சங் A42. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து பாலமுருகன். கங்க்ராச்சுலேஷன் பாலமுருகன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸுடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.